கருமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட வழித்தோன்றலாலையும் வரும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நாம் போய் தேவையில்லாத ஒரு கருமாவை சுமந்துக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ யாருக்குமே ஒரு மரம் செடி கொடை கூட நம்ம ஒரு தீவினையை நினைக்கக்கூடாது. இந்த கருமாவை நீங்கள் தூக்கி சுமக்கிறதுக்கு ரெடி ஆகாதீங்க. அப்படி அந்த ஒரு காலகட்டங்கள் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கோவில் குளத்திற்கு போய் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை தேடிக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு 11ஆம் இடம் வந்து குருவோட வீடே வருவார். குருவோட பார்வை அந்த வீட்டிற்கு இருக்கா? நான் இல்லை. அதே சமயத்தில் 2-11க்கு தான் உங்களுக்கு குரு சொந்தக்காரர். அப்போ லாபஸ்தானமான உங்கள் குருவுக்கு தனுர் வீட்டுக்கு அந்த குருவோட பார்வை இல்லைங்கும் போது பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள். எதன் மூலியமாகவும் லாபத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அபிலாசைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆசைகளை இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பாருங்கள். 12ஆம் இடம் மகரமாக வரும். அப்போ குருவோட பார்வை அந்த மகரத்திற்கு இருக்கு. அப்போ குரு 12ஆம் இடத்தை பார்த்தால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், விரயம். அப்போ 2-11க்கு கூடியவன் 12 பார்க்குறான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா விரயம். எதற்காக விரயம் அப்படின்னா அது சுப விரயமாகவும் இருக்கலாம், அசுப விரயமாகவும் இருக்கலாம். இந்த விரயம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு போய் குருவை வணங்கி ஒரு மாம்பழம் வச்சு ₹1 நாணயத்தை வைத்து அந்த குருவை வணங்கிட்டு வாங்க. கட்டாயம் அந்த குரு உங்களுக்கு விரயத்தை தர மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மாம்பழம் சீசன் இருக்கிற காலகட்டம் வரையிலுமே நீங்கள் மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம். மாம்பழ சீசன் இல்லைங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டக்கடலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான அந்த கிரக தாக்கங்கள் சற்று குறையும். நன்றி, வணக்கம்.